கல்கி படம் சூப்பராக இருந்துச்சு. ரீஏஜிங் பண்ணி விண்டேஜ் ரஜினி சார் வந்திருந்தாங்க. அந்த 80s 90s ரஜினி சாரை திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு. பழைய ரஜினி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த டீஏஜிங் போர்ஷன். அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரஜினி சாருக்கு ஈக்குவலாக வந்து நாகார்ஜுன் சாருக்கும் வந்து செம ஸ்வாகா ஸ்டைலிஷாக இருக்குது. அதனால எல்லாருமே பார்க்கலாம். நிறைய ட்விஸ்ட் இருக்குது. படம் ஃபுல்லாகவே நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் இது எல்சியூ இல்லை. லியோக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண ரெண்டுமே ஆக்சுவலாக ஈக்குவலாக இருக்குது. இது வேறு, இது வேறு, அது வேறு. ரெண்டுமே வேறு சப்ஜெக்ட். ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஹைப் இருக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். இதில் ஏ சர்டிஃபிகேட் அளவுக்கு வைலண்ட் இல்லை. அது ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ரொம்ப வைலண்ட்லாம் வந்து இல்லை. நல்லா இருக்குது படம். மியூசிக் சூப்பராக இருக்குது. பக்கா அணி மியூசிக் வந்து ரஜினி சாருக்கு நார்மலாகவே அணி சூப்பராக மியூசிக் போடுவார். செம்மையாக இருக்குது. இந்த ஃபைட் சீன்லலாம் வர மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே 100 கோடி அடிக்குமா சார்? அது எனக்கு தெரியாது மேடம். ஆனால் 100 கோடி தாண்டும். புரியுங்களா? 1000 கோடியை தாண்டும். சான்ஸ் இல்லை. இது ரஜினிகாந்துக்கான படமா லோகேஷ் கனகராஜனுடைய படமா? எல்லாருக்கும் சேர்ந்த படம் சார். சரி. புரியுதுங்களா? அவங்கவுங்க பாட்டை கலக்கி இருக்கிறாங்க. சரி.